பாடினோம், ஆராதித்தோம். கர்த்தர வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர வார்த்தை எங்களை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். வேத வார்த்தை நாங்கள் மிக முக்கியமாக வேத வார்த்தையை தியானிக்கிறவர்களாய், ஆராய்கிறவர்களாய், வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை அடிக்கடி ஜனங்களுக்கு உந்துதல் படுத்துறது, என்கரேஜ் பண்றது என்னன்னு சொன்னா, வேதத்தை தொடர்ச்சியா வாசிக்கணும், அதே போல வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், அதே போல தியானிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மூன்றை நாங்க செய்யும் போது எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மூணு இல்லாட்டி நாங்க அன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே தங்கி இருந்தோம். ஜனங்கள்ட்ட பார்த்தா எங்களோட வித்தியாசம் தெரியாது. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தல சபையில பாருங்க, அழகா வசனம் இருக்குது. அப்போஸ்தல அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அப்பம் விற்குதலையும் ஒன்று கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுலையும் வேற என்ன சொல்லுங்க, அப்போஸ்தல உபதேசம் 4 ஸ்டெப்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறா தெரியும், சரியா? ஒன்னு அப்போஸ்தல 1 அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னே, நம்ம வாசிச்சுட்டே போவோம். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா அப்பப்போ வாசிச்சு கொடுங்க, அப்பதான் ஞாபகம் இருக்காது. மணிக்கு 2வது அதிகாரம் வாசிக்கும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் மகிழ்ச்சியோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் என்ன செய்தாராம்? சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சபையில இந்த காரியம் நடந்து வரும்போது என்ன நடந்ததா? வார்த்தை பக்தி விருத்தி அடைந்ததுன்னு சொல்லப்படுகிறது. ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாகிருச்சு. அந்த ஜனங்களுக்கு என்ன, அந்த ஜனங்கள் இப்படி கூடுறாங்க, இப்படி வார்த்தையில கட்டப்பட்டிருக்காங்க, இப்படி வைராக்கியமா இருக்காங்க, இப்படி பரிசுத்தமா இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு சொல்லி வசனம் பக்தி விருத்தி அடைந்தனால ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிட்டு. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆமென். வசனத்தை நாங்க வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி செய்யறதுன்னா பெரிய லேபெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்றது இல்லை. கர்த்தர் சரியான லேஸ். அல்லேலூயா. சரியான லேஸ் வேலைக்கு ஆராய்ச்சி பண்றது. முழு பைபிளை வாசிச்சிருந்தோம்னா, ஒரு 2 தடவை வாசிச்சோம்னா என்ன நடக்கும்? நாங்க ஆராய்ச்சி பண்ணும் போது ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போறோம்னு வைங்களேன். இப்ப ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க வாசிக்கிறோம். இந்த இடத்துல அப்பம் விற்குதுல ஒருமனப்பட்டு ஜெபித்தாங்க. இந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறத குறிச்சு ஒரு தொடப்பட்டுச்சுன்னு வைங்க வசனம். தொடப்பட்டு உங்களுக்கு நினைவு எங்க போகும்? பைபிள் வாசிச்சிருந்தா 120 பேரும் ஒரு மேல் வீட்டுல கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். டக்குன்னு வரும். ஆராய்ச்சி பண்றது நான் லேசான வழியை சொல்லிதாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வேற எங்க ஜெபிச்சாங்க? பேதுரு சிறையில இருக்கும் போது அந்த சபையெல்லாம் கூடி ஜெபிச்சாங்க வீட்டுல. என்ன சிறைச்சாலை திறந்தது. இப்படி ஒவ்வொன்னா ஞாபகம் வரும். வாசிச்சதுல ஞாபகம் வரும். நமக்கு சரியா எக்ஸாக்ட்லி தெரியாது இந்த அதிகாரத்த வசனம். எல்லாத்துக்கும் அவ்வளவு பெரியவங்க இல்ல, ஒரு சிலர் மட்டும் தான் இருக்காங்க கரெக்டா பரட்டி அப்படி முடியாது. ஆனா பைபிளை உட்கார்ந்துட்டு வாசிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றது? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, அவர் எங்கள் பலவீனங்களை உதவி செய்கிறவர். எங்களுக்கு இது ஒரு பலவீனம், எங்களுக்கு தெரியல, ஆவியானவர் வந்து நினைப்பு போட்டுவார். இந்த இடத்துல இந்த வசனம் கொஞ்சம் தேடிப்பாரு. அது 1ஆம் அதிகாரம் 2வது பரட்டையில தெரிஞ்சது. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும்? இதுதான் ஆராய்ச்சி பண்றது. அப்ப இது கள்ளோபதேசம். இதுக்கு நாங்க பின்னுக்கு போயிட்டோம்னா என்ன நடக்கும்? நாங்க கைவிடப்பட்டுருவோம், நாங்க டிசீவ் பண்ணப்பட்டுருவோம், திசை திருப்பப்பட்டுருவோம். அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு வேத வார்த்தை சரியா தெரிஞ்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் கடைசி காலத்துல வரும் பொழுது விசுவாச காண்போம். விசுவாசம் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வசனம் இருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். எங்களுக்கு ஒரு விசுவாச
ஒரு விசுவாச குழப்பத்துக்கு ஒரு பிரச்சனை முகம் கொடுக்கும் போது வசன ஞாபகம் இருந்தா மாத்திரம்தான் என்ன நடக்கும். ஆண்டவர் அந்த வசனத்தை எப்படி சொல்லி இருக்கிறாரு. இயேசு அதைத்தானே கையாண்டாரு. பிசாசு சொல்ற அந்த அப்பத்தை கல்லாக்கி சாப்பிடுன்னு இயேசு என்ன சொல்றாரு, வேதத்துல எழுதி இருக்குது. அந்த நேரம் புதிய ஏற்பாடு பைபிள்ல, பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. அப்ப பைபிளை வாசிச்சிருக்காரு இயேசு நல்லா. இல்லாட்டி எப்படி சொல்லுவாரு, நம்மனா போயிட்டு பாஸ்டர்கிட்ட கேட்டுவாருன்னு சொல்லிடுவோம். எங்க சபை ஆக்கள், எங்க சபை அங்கத்தவர்கள், நான் விசுவாசின்னு சொல்ல விரும்ப மாட்டேன். சிஷ்யர்கள், அங்கத்தவர்கள், சரீரத்தின் அவயவங்கள் என்ன சொல்லுவோம், விசுவாசம் வந்து சொல்லிட்டானா அப்படி உன பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்றேன்னுவாங்க. நல்லவன் அப்படி வாழ்க்கைலாம் வேணாம். ஏத்து என்ன சொன்னாரு, வேதத்துல எழுதியிருக்கு. எங்க இருக்கு? உபாகமத்துல எழுதியிருக்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று. அல்லேலூயா. அதனால அன்னைக்கு பிசாசு கொண்டாந்து போட்ட அந்த சூழ்ச்சியில இயேசு தப்பித்துக் கொண்டார். வசனம் தெரியாம இருந்தா இயேசு அன்னைக்கு மாட்டி இருப்பார். அவருக்கு வரம் இருக்குது, அற்புதம் இருக்குது, அதிசயம் உடனே கல்ல என்ன செஞ்சிருப்பாரு, அப்பமா மாத்தி இருப்பாரு. அப்ப சிலுவையில இயேசு மறுத்திருக்க மாட்டார். இன்னைக்கு இயற்கைகளுக்கு மீட்பு உள்ள விடுதலையும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்படி நடந்திருக்குமா, நடந்திருக்காரா? ஆமா, தேவ திட்டம் தான். ஆனா முழு மனிதனா இருந்த இயேசு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியா வந்த நேரத்துல பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுக்கப்பட்டிருந்தால், வசனம் தெரியாம இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா அந்த நேரம் அவர் முழு மனிதனா இருந்தார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு எங்களுக்கு ரட்சிப்புள்ள மீட்பு உள்ள இன்னும் நான் பாவலகத்துல வாழ்ந்திருக்கலாம் நினைக்கிறேன். நான் ஒரு கற்பனை சொல்றேன். பைபிள் அப்படியெல்லாம் உபதேசம் இல்லை. சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த வேத வார்த்தை மிக முக்கியமானது. வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தை தியானிக்கிறதுனா ஃபாதர் ஐயா அன்னைக்கு நல்ல காரியம் சொன்னாங்க. என்ன, வேதத்தை வசனம் வந்துருச்சுன்னா அந்த வசனத்தை, இந்த வசனம் எப்படி எங்களோட பேசுது, எந்த விதத்துல எங்களுக்கு அது இமோஷனலி எப்படி வருது அந்த வசனம், அதை வச்சு உட்காந்துட்டு வைங்கள ஆண்டவர் சமூகத்துல கர்த்தர் அப்படியே பேசிட்டு போவார். உங்களை சுத்தி இருக்கிறத வச்சு பேசுவார். உங்க பக்கத்துல உங்களை பத்தி பேசுவார். கணவன் இருந்தா மனைவியை குறித்து பேசுவார். அதுக்கு குறை சொல்றத பேச மாட்டாங்க. உதாரணம். அப்ப இது தியானிக்கிறது. நம்மளுக்கு நடக்கிற நிகழ்வுகள், எங்களை சுத்தி இருக்க காரியங்கள், அதை வச்சு அதுதான் வெளிப்பாடு. அப்பதான் வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்களை கிருபை வேண்டும் பொழுது சீக்கிரமாக வேற வார்த்தையை நாங்கள் தியானித்து இன்னைக்கு செய்தியை நாங்கள் கேட்டு முடிப்போம். தேவன் பெரியவர். அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி தியானமா இருக்க அந்த வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜால பிரவாகமே தட்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தட்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில உடைய சத்தத்தை எங்களுக்கு துணிக்க பண்ணினார். அதை கேட்க எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள விருத்த சேதனமுள்ள செவியை தாங்க ஆண்டவரே. அதை தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு விருத்த சேதமுள்ள இருதயத்தை தாங்க. உங்களோட வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை தாங்க. உங்க வசனத்தின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்களோட பேசுங்க, இடைப்பெறுங்க. கிறிஸ்து இன்ப நாமத்தினால் செபிக்கிற ஆண்டவர் உங்களுடைய சிலுவையின் மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரோட கிருபை என்றும் உள்ளது. கற்புள்ள கன்னியை கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க பரிசுத்த பவுல் சொல்ற 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் கற்புள்ள கன்னியை.
கன்னிகைகள் வச்சுக்கோங்க, கற்புள்ள கன்னிகைகள். ஏன் கற்புள்ள கன்னிகைகள் சொல்றேன்னா, சபை இஸ்திரிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, மணவாட்டிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்திரி என்றால், சபை இஸ்திரி என்றால் அது ஒரு பால் இல்லை, இரு பாலும், ஆண் பெண்கிற இரு பாலை குறித்து பேசப்படுகிறது. கர்த்தர் பெரியவர். இந்த இடத்துல பரிசுத்த பவுல் அடியார்கள் என்ன சொல்றாங்கன்னா, அன்றைக்கு கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது கொரிந்தியர் சபையை ஒரு கற்புள்ள கன்னியா ஆண்டவருக்கு, கிறிஸ்து என்று ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க தேவ வைராக்கியம் கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் சபைகளிலே என்ன நடக்க வேண்டும்? நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டியது, நாங்கள் கற்புள்ள கன்னிகளாய் மாறுகிறோமா? அந்த கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு உகந்தவனாய் மாறுகிறோமா? அந்த ஆண்டவருக்கு எப்படி ஒரு உகந்த வாழ்க்கை? அந்த கற்புள்ள அந்த புருஷன் என்கிற கிறிஸ்து, அவர் மகிமையுள்ளவர், அவர் பரிசுத்தர். பேதுருவின் புத்தகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பரிசுத்தரானபடியால் நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப கிறிஸ்து என்ற புருஷனுக்கு உகந்த கன்னியா இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இல்லாட்டி எப்படி அது சரியா இருக்கும்? கர்த்தர் நல்லவர். உலகத்தில் திருமணம் நடக்கும், இத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவங்களுக்கு இருக்க வித்தியாசம் இல்ல. நேரம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, அருந்ததி பார்ப்பாங்க, அம்மிக்கால் மிதிப்பாங்க, எல்லாம் மிதிச்சு 3வது நாள் டிவோர்ஸ் ஆயிடுவாங்க, இல்லாட்டி 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆயிடுவாங்க இல்ல. இப்படி சம்பவம் நடக்குது. அப்புறம் இளம் வாலிபர்கள் அவர்களுக்கு இஷ்டம் போல விரும்புவார்கள், லவ் பண்ணுவார்கள். நான் உனக்கு, நீ எனக்கு, நீ இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன், நன்றி குப்பியை வச்சிருப்பான். நான் இல்லாட்டி உன் உயிர் இல்லை, நீ இல்லாட்டி உன் உயிர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் விவாகம் முடிக்கும். அப்புறம் 1 மாசம் 2 மாசத்துல பக்கத்து விட்டு இருக்கும், காதை முடிச்சா வீடை வித்துட்டு ஓடிடுவான். இவன் சண்டை 2 பேருக்கு சண்டையை தாங்க முடியாம இது நடக்கிறது இல்லையா ஃபாதர்? இது உலகத்துல நடக்கிற சம்பவம். சரியா? கடைசியில நீ இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன், நான் உயிரை கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். கடைசியில் ஒருத்தர் உயிரை வாங்குவோம். கடைசியில் வந்தது ஒன்று ஆணை போட்டு தள்ளும், கணவனை போட்டு தள்ளாட்டி கணவன் மனைவி போட்டு தள்ளிப்போம். இப்படித்தான் நடக்குது உலகத்தில். சரியா? இதனால தான் கிறிஸ்தவ சபையில காதல் திருமணத்துக்கு நாங்கள் அலோவ் பண்றது இல்லை. காரணத்தை நான் சொல்லுகிறேன். ஏன் நான் சொல்லுகிறேன்? இந்த இடத்துல இருக்க பிரச்சனை, இந்த சம்பவத்தை குறித்து ஒரு கன்னியையும் ஒரு கணவனை மனைவியும் குறித்து பேசுகிறபடினால் கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரிய சபை சொல்றதுக்கு கிறிஸ்தவ சபைன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் தான், கிறிஸ்தவன் எல்லாரும் தான். காதல் திருமணத்தை அனுமதிக்காத, இல்லாட்டி அது பாவம் என்று சொல்ல வரல, நரகத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்ல வரல, அது ஒரு ஒழுங்கீனம். ஏன் காரணம் என்றால், இப்ப அவங்க எல்லாம் நேரம் பார்க்கறாங்க, ஜாதகம் பார்க்கறாங்க, இதெல்லாம் பார்க்கறாங்க தானே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கிறிஸ்தவ நாங்களும் பார்க்கிறோம். என்ன புதுசா ஒரு காரணம் சொல்றீங்க, புதுசா ஒரு கதை சொல்றீங்க? நாங்களும் பார்க்கிறோம், நேரம் பார்க்கிறோம், அருந்ததி மிஸ்கிறது. கர்த்தர் என்ன புதிய ஒரு உபதேசத்தை கொண்டாடுற, துரு உபதேசத்தை நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க தேவ சித்தத்துக்கு காத்திருக்கணும். அவர் சமூகத்தில் தேவ சித்தத்துக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமானவள் என்று எல்லா பொருத்தத்தையும் பார்ப்பார். இந்துல இருக்கு யோனி பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம் எல்லாம் இருக்கு. இருக்கவங்களும் பெரியவங்க, அதனாலதான் பேசுறேன். நம்பி இருக்கா தம்பிக்கு புரியாது. கர்த்தர் நல்லவர். சரியா? ஆண்டவர் என்ன செய்வார்? நாங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தருக்கு தெரியும், அவருடைய படைப்பு, அவர் கையில் உள்ள களிமண்ணா எங்களை உருவாக்குனவர். என் ஆண்டவருக்கு தெரியும், இந்த பொண்ணு இந்த மருமகனுக்கு, இந்த மகனுக்கு, இந்த பையனுக்கு பொருத்தமானவர், எல்லா விதத்திலும் பொருத்தமானவர். அல்லேலூயா.
இந்த பொண்ணு இந்த பையன் எல்லா நஷ்ட கஷ்ட துன்ப நஷ்டத்துல எல்லாத்திலும் தாங்கி போவான்ங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இந்த கணவன் இப்படியாப்பட்டவன் எல்லாத்திலும் தன் மனைவியை தாங்கி அன்பு செலுத்து எவ்வளவு ஏற்றம் தாழ்வு வந்தாலும் குடும்பத்துல நடத்துவான்ங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த நேரத்தை நட்சத்திரத்தை பார்க்கிறவங்க அதை வச்சுதான் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் உருவாக்குற சிருஷ்டிகள். அல்லேலூயா. ஆமென். தாயின் கருவிலிருந்து வரும்போது, அதாவது அது உண்டாக தோன்றதுக்கு முதல்ல இவன் யார் இவள் யாருன்னு அறிஞ்ச ஆண்டவர் கரெக்டா சம்மதத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் தான் பாக்குறாரு எல்லாம். அல்லேலூயா. இவங்க மாதிரி நட்சத்திரத்தை அதை இதை படைச்சது வச்சு பார்க்கல, அவர் சிருஷ்டிகராய் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி பார்த்து இணைக்கும் போது அது தேவ சித்தத்தின் திருமணமாக இருக்கும். அந்த திருமணத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார். அந்த திருமணம் கணவன் மனைவி சந்தோஷமாக அழகாக குடும்பத்தை நடத்தி வாழ்வார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுக்கு தான் நாங்க காதல் திருமணத்துக்கு அலோவ் பண்ணாது. மற்றபடி பாவம் அல்ல. தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்தா தேவ திட்டம் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்பொழுது அவங்க சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும். குடும்பம் நல்லா இருக்கும். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் என்னத்தை பேசுகிறேன்னா, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒரு கன்னியாக கிறிஸ்து என்ற புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்ப பரிசுத்த பவுல் வைராக்கியம் பாரம் அந்த சபை மக்கள், அந்த கொரிந்தி சபை மக்கள் ஒரு கன்னியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புருஷனுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். கன்னின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், கரைப்படாத இல்ல. சரி, கர்த்தர் நல்ல. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுது, அக்காலத்தில் நீ என்னை இனி பகாலி என்று சொல்லாமல் இஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். இது இங்கிலீஷ் நல்ல அழகா இருக்குது. அது NKJV-யா இருக்கட்டும், NIV-யா இருக்கட்டும். அல்லேலூயா. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனா இருந்தாலும் சரி, நியூ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனா இருந்தாலும் சரி, எப்படி சொல்லுதுன்னா ஹஸ்பண்ட். அல்லேலூயா. இஷினா ஹஸ்பண்டா, பாகாலினா மாஸ்டரா. நாங்க பாகாலி தமிழ்ல எப்படி இருக்குதுன்னா பிசாசு பாகாலி அப்படி இப்படி பல ஏதோ கொடுப்பாங்க. மாஸ்டர். எந்த மூல பாஷை நீங்க படிச்சீங்க? மாஸ்டர். என் ஆண்டவர் மாஸ்டரா மாத்திரமல்ல, அவர் சொல்றார் ஹஸ்பண்டா இருக்க விரும்புறேன். அல்லேலூயா. இஷி என்று கூப்பிடுவார். பாகாலி நீ கூப்பிட மாட்டார். அந்நிய அந்த காரியங்கள், அதாவது பாகாலின்னு சொல்லும் போது அந்நிய தேவர்கள் நாமம் வருது. ஆனா இந்த இடத்துல மெயின் படுத்துகிறது மாஸ்டர். சரியா? ஆனா அந்த வசனத்தை உச்சரிப்புல பாகால் தெய்வங்கள், அந்நிய தெய்வங்கள் நாம் அது உச்சரிக்க கூடாது. நீ என்னை கணவன் என்று கூப்பிடு என்று சொல்லிட்டார். பழைய பழைய தேவன் சொல்லிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பகாலின்னு கூப்பிடாத, என்னை கணவன் என்று கூப்பிடு. அல்லேலூயா. அந்த நல்ல புருஷனுக்கு, அந்த நல்ல கணவருக்கு பரிசுத்த பவுல் சொல்றார், சபையை ஒரு கற்புள்ள கன்னியாய் ஒப்பு கொடுக்க நான் பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப இன்றைக்கு சபை அந்த கற்புள்ள கன்னியாய் இருக்கிறதா? கற்புள்ள கன்னி உள்ள சபையை தான் சொல்லப்படுகிறது மணவாட்டி சபை என்று. கர்த்தர் நல்லவர். மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. இங்க இருக்கவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டோட சமூகத்துல நான் கேள்வி கேட்கிறேன், எந்த சபை எடுத்து போறாரு? மணவாட்டி சபை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எந்த சபை எடுத்து போறாரு? மணவாட்டி. அல்லேலூயா. அப்ப மணவாட்டி சபை எப்படி இருக்கும்? அது இன்னும் வைஃப் ஆகல இல்ல, மனைவி ஆகலே. மணவாட்டிங்கிறது வேற, மனைவிங்கிறது வேற. மனைவி திருமணத்துக்கு பிறகு, மணவாட்டி திருமணத்துக்கு முன்ன பேசி வச்சிருக்காங்க, நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ப்ரொபோசல் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள தான் மணவாட்டிப்பாங்க. கல்யாணம் கட்ட வரையில அவங்க பொண்ணா மணவாட்டியா வருவாங்க. வந்த பிறகு அது வரைக்கும் மிஸ்ஸா இருப்பாங்க. அவங்க ஒப்ப வச்சு எல்லாம் முடிச்ச பிறகு மோதிரம் மாத்தி தாலி கட்டிய எண்ணத்தை முடிச்ச உடனே மிஸ்ஸா மாறிடுவாங்க. அப்படிதானே? நல்லது. அது வரைக்கும் மிஸ் மணவாட்டி.
அப்ப இன்றைக்கு மணவாட்டி என்றால் சபையாகிய நாங்கள், மணவாட்டி சபை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற புருஷனுக்கு நிச்சயித்து வச்சிருக்கிறவர்கள், ப்ரொபோசல் பண்ணி வச்சிருக்கிறவங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப ப்ரொபோசல் பண்ணி வச்சாச்சு. உலகத்தில் ஒரு நிகழ்வு எடுங்கள, ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் மகளை பார்த்து நிச்சயம் பண்ணி ப்ரொபோசல் பண்ணியாச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுவீங்க, எல்லாம் முடிஞ்சு. நீங்க இப்ப அப்படிதான் என்கேஜ்மெண்ட் நடக்கும், அப்புறம் 2 வருஷத்துல கல்யாணம் நடக்கும், 1 வருஷம் நடக்கும், ஒரே நாள்ல நடக்கும், அப்படியெல்லாம் நடக்கும். பல விதமான சிஸ்டங்கள் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுவீங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு மணவாளனுக்கு சொல்றாங்க, அவளைய பெற்று என்கேஜ்மெண்ட் பண்ணுனீங்க, அவனோட சுத்துறத கண்டனே, அந்த ஹோட்டலுக்கு போனாலே, இங்க போனாலே, பார்ல இருந்தாலே, பப்புல இருந்தாலே, தண்ணி அடிச்சாலே அப்படின்னு பல கேள்வி வருது. இவர் பெரிய இயேசு கிறிஸ்து தியாகியா, பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணம் கட்டுவானா? ஒழுங்கான மணமகன ஆம்பளையா இருந்தா கட்ட மாட்டான். என்கேஜ்மெண்டோட போறதுக்கு கையை கழுவோட ஆளை விட்டா போதுன்றோம். சாட்சியோட ஆதாரத்தோட கொடுத்தா யாரும் போய் கல்யாணம் கட்டுவாங்களா? இது ப்ரொபோசல் வெட்டிங், இட்ஸ் நாட் லவ் மேரேஜ் தானே. கட்டவே மாட்டான். அப்படி என்றால் மணவாட்டிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு வாழும்படியாக. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப சபை மணவாட்டி சபையா இருந்தால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு வாழ வேண்டும். அப்பொழுது கற்புள்ள கன்னியாய் காணப்படும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த புருஷனுக்கு எங்களை கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஒரு கற்புள்ள கன்னியாய் கிறிஸ்து என்ற புருஷனுக்கு கொடுக்க நான் வைராக்கியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படி கற்புள்ளவர்களாய் இருக்கிறோம், எந்த விதத்தில் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று. சில காரியங்கள் நான் 3 வசனத்தை கொண்டு பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். யோவான் புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தர் சத்திய வசனமே எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று. யோவான் 15:3 சொல்லுகிறது, என் வசனமே உங்களை சுத்திகரிக்கிறது என்று. அல்லேலூயா. அதே போல 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, சத்திய வசனம் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறது என்று. கர்த்தர் வார்த்தை தான் எங்களை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. 119வது சங்கீதம் சொல்லுகிறது, வாலிபர் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணி கொள்வோம்? எதனால்? தம்பி வாலிபர் சொல்லுங்க பாப்போம். 119வது சங்கீதம் சொல்லுது, நான் குழுவையும் லேசா கொடுத்துரு அதிகாரத்தை. கர்த்தர் வார்த்தை தான். அல்லேலூயா. எங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும்னா, எங்களை பரிசுத்தமா வச்சுக்கொள்ள வேண்டும்னா கர்த்தர் வார்த்தை, கர்த்தர் வசனம். இன்னைக்கு வசனம் இல்லாதனால்தான் ஒரு சபை கற்புள்ள கன்னியா இருக்க முடியல. அதுதான் சொன்னேன், வசனம் இல்லாட்டி திசை திரும்பப்பட்டுருவோம். அநேக துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள கிறிஸ்துக்கள் உலகத்தில் தோண்டி இருக்கிறாங்க, தெரியுமா? கர்த்தர் நல்லவர். நான் தோஹா கட்டல் இருக்கும் போது ஒரு பைபிள் ஸ்டடி செஞ்சேன், ஒரு சீரியல் பைபிள் ஸ்டடி. அதில் ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ படம் இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். ஒரு படம் எல்லா இடத்துல போட்டிருப்போம், நம்ம கண்டிருப்போம், வீடுகளில் போடுவோம் சில. அது தப்பு தவறு, அது பாவம், அதெல்லாம் நான் சொல்ல வரல. அப்ப இயேசு கிறிஸ்துவ படம் பல விதமா இருக்கும். ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி வச்சுட்டு இருக்கும், தாடி வச்சுக்கிட்டு இருக்கும், குறவான தாடி இருக்கும், நீட்ட தாடி இருக்கும், மூடி இருக்கும். ஒரே மாதிரியா படம் இருக்குது இல்ல தானே? அவங்க ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, பஸ்ல ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, இப்படி வச்சு போட்டிருப்பாங்க, அப்படி வச்சு பல படம் இருக்கும். போட்டுட்டு ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, 32 பேர் இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேரை மட்டும் போடுவேன், ஸ்கிரீன் இருந்தா போட்டு காட்டுவேன். போட்டுட்டு எல்லாம் அவங்களோட முகத்தை போட்டுட்டு வந்து உட்காந்துருந்த சபையார் வந்த ஜனங்கள் இடத்துல கேட்டேன், இதுல யார் சரியான இயேசு கிறிஸ்து? ஒன்னு 3வது படத்தை காட்டுச்சு, ஒன்னு 4வது படத்தை காட்டுச்சு. நான் சொல்றது உதாரணம், இன்னொன்னு 5வது 6வது காட்டுச்சு, இன்னொன்னு 2வது காட்டுச்சு. நல்லவர். அல்லேலூயா. நான் கேட்டேன், பக்கத்து வீட்டுல இருந்தீங்க, சில பக்கத்து வீட்டுல சரியா அடையாளம் காட்டுறீங்க படத்துல. நான் கேட்கிறேன், எந்த கேமராமேன் எடுத்தான், எந்த ஸ்டுடியோல போட்டு போட்டோ எடுத்தான்? பேசுவேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? இன்னைக்கு 32 பேர் நான் தான் கிறிஸ்து வந்து இன்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்காரு, இந்தியாவில்
அமெரிக்காவில் ஒரு பாப் சிங்கர் லேடி அவர் சொல்ற நான் தான் இயேசுன்னு சொல்லி இதுல சைபீரியாவில் ஒருத்தர் அவர் இயேசு கிறிஸ்து மூல முடி வளர்த்து தாடி வளர்த்து உஞ்செல்லாம் ஆகிட்டு இருக்காரு. அவர் கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சுட்டார். இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றாங்க ஜனம் லட்சக்கணக்கில். அவர் ஒரு டிராபிக் போலீஸ். டிராபிக்ல லஞ்சம் வாங்கி வேலை நீக்கப்பட்டு தள்ளப்பட்டு கவர்மெண்ட் விலக்கப்பட்டவர். அப்படித்தானே தம்பி? நான் இருந்த உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டுவேன். சரியா? சைபீரியாவில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? புது விதமான ஒன்று இருக்குது, கிறிஸ்துவன் ஒன்று இருக்குது, இதை பிடிச்சுக்கிட்டாரு. கடைசியில கிறிஸ்துவ இந்த மாதிரி போதிக்க துவங்கி நான் தான் இயேசுன்னு சொன்ன உடனே அவரை பின்பற்றி போறாங்க லட்சக்கணக்கு. இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. இப்படி நான் தான் கிறிஸ்துவன் சொல்லுகிறவர், இயேசுன்னு சொல்லுகிறவர் 32 பேருக்கு மேல இந்த உலகத்துல நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி ஆயிரக்கணக்கு ஜனம் இருக்குது. கொஞ்சம் பேர் இல்ல, ஆயிரம் ஜனம் அவங்களை பின்பற்றிட்டு இருக்காங்க. இதனாலதான் நான் கேட்டேன், காமிச்சு படத்தை காட்டி இது இயேசுவான்னு சொல்லி. இன்னைக்கு இயேசு அப்படி படத்துல தான் பார்த்திருக்காங்க, அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நோ 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 நோ. வசனம் தெரியாட்டி நம்மளும் அந்த மாதிரி பின்னுக்கு போயிருவோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அங்க கடைசி காலம் வரும்போது இங்க கிறிஸ்து இருக்கிறார், அங்க கிறிஸ்து இருக்கார், நாத்தான் கிறிஸ்துன்னு வருவாங்க. நீங்க வஞ்சிக்கப்படாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஏன் சொல்றேன்னா, வசனம் தெரியாட்டி நிச்சயமா வஞ்சிக்கப்பட்டு போயிடும். நிச்சயம் 100%. நாங்க 50 வருஷம் சேர்ச்சுக்கு போனோம். ஏன் தெரியுமா? அழகா ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்படித்தானே வசனம் சொல்லுது. நான் வேதத்துக்குள்ள மாத்திரம் தான் போவேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்படின்னா கொஞ்சம். ஆண்டவர் சொல்லுறாரு, புதிய மத்தேயு புத்தகத்தில் சுவிசேஷத்தில் சொல்லுகிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்கள் செய்கிறவனா பிசாசு வெளிப்படுவானா கடைசி நாட்கள்ல. அழைக்கப்பட்டது அநேகர் தான்ப்பா, தெரிஞ்சு கொள்ளப்பட்டது கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரை வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்கள், வானத்தில் அடையாளங்களோட அக்கினி இறக்கிறவனாய் பிசாசு வெளிப்படுவான். அப்ப அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்ட கொஞ்சம் பேரு வசனம் தெரியாவிட்டால், இயேசு இப்படி சொல்லி இருக்கிறாரு, தெரிஞ்சு கொள்ள எங்களை வஞ்சிக்கிற மாதிரி அற்புத அடையாளங்கள் செஞ்சுட்டு வருவான், வானத்திலிருந்து அக்கினி இறக்குவான்னு வசனம் தெரியாவிட்டால், ஒருவன் வந்து வானத்திலிருந்து எலியாவை போல அக்கினி இறக்குனா என்ன செய்வோம்? வசனம் தெரியாட்டி அதன் பின்னுக்கு போயிருவோம். வானத்திலிருந்து அக்கினி இறக்குறது பார்க்கலாம், பெரிய அற்புதம் எங்க இருக்குது? இல்ல, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்ட அவன் பின்னுக்கு போயிருவோம். இதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வசனத்தில் உறுதியா இருந்தீங்களா, நீங்க கற்புள்ள கண்ணியை காக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல எபேசியர் 5:25 நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்கள். எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 26 சொல்லுது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் சபையில் இப்படி அன்பு கூர்ந்தார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப அன்பு கூர்ந்து என்ன செஞ்சாரா? 26வது வசனம், அது என்ன செஞ்சாரா? தாம் அதை திருவசனத்தை கொண்டு, கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். என்ன செஞ்சாரா? திருவசனம் இல்லாட்டி தண்ணீர் முழுக்க எங்களுக்கு இல்லை, எடுக்க மாட்டோம். எங்க போச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? திருவசனம் தண்ணீர் முழுக்கினார். அதனால் ஞானஸ்நானத்தினாலும் என்ன செய்திருக்கார்? சுத்திகரித்திருக்கிறார், எங்களை கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருவசனத்தையும் திரு முழுக்கை கொண்டு தேவன் சபையை நேசித்தபடினால், அந்த கற்புள்ள கன்னியாகிய மணவாட்டி சபையை நேசித்தபடினால் அதை சுத்திகரித்திருக்கிறார். எதை கொண்டு? வசனத்தை திருமுழுக்கினால் தான் சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆக்குறதுக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப தேவன் எப்படி எங்களை பரிசுத்தமாக்கிட்டார்? வசனம், ஞானஸ்நானம். அதுல வசனம் தான் முக்கியம். அதான் முதல்ல வந்து திருவசனம். வசனத்தை ஒருத்தரை சுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் இப்ப அநேகர் நினைச்சுக்கிறாங்க, சபையருக்கு போயிட்டு வெள்ளையை சொல்லி உடுத்திட்டு போகணும் பரிசுத்தம், ஞாயிற்றுக்கிழமை தவறாம போயிட்டா பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிறது ஒரு வேறு பிரிதலின் வாழ்க்கை.
அதுக்குன்னு உலகத்தை விட்டு மனுஷனை விட்டு விலகுறது விலகி வாழ்றது இல்லை. எங்களோட வாழ்க்கையில் ஒரு வேறு பிரிதல், எங்களோட பேச்சில் ஒரு வேறு பிரிதல், எங்களோட உடையில் ஒரு வேறு பிரிதல். அவங்க செய்வாங்க, எங்களோட தான் இருக்கிறாங்க, அவங்க செய்யட்டும், நாங்க செய்ய மாட்டோம். நாங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற இடத்துல அவங்க பேசுவாங்க டபுள் மீனிங் பேச்சு, அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். நாங்க அதுக்கு சிரிக்கவும் மாட்டோம். ஏன்னா வசனம் சொல்லுது, எபேசியர் புத்தகம் சொல்லுது, அந்த கார கிரியைகளுக்கு நீ எகென்ஸ்டா கடிந்து கொள்ளணும். அதுக்கு நீ ஒத்து போனீங்கன்னா நீனும் உடந்தையானவ. ஒத்து போனதுனா சிரிச்சா அதோட சேர்ந்து போயிட்டா நாங்கள் உடந்தான். நான் செய்யறேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அந்த கார கிரியைகளை நான் கடிந்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த கார கிரியைகளை கடிந்து கொள்கிறார்கள் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு கண்ணியை தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கண்ணி தன்மையை வேறு பிரிந்து வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்படியாக மாத்ததான் பரிசுத்த பவுல் சொல்றார், நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு சபை கிறிஸ்தவர்கள் எங்க கணக்கே இல்லை. கிட்டத்தட்ட நான் ஒரு கிறிஸ்தவ ஒரு விசேஷத்துக்கு போனோம். அங்கே எங்களுக்கு தூர சொந்தம். நான் மறுபடி சொல்றேன், இதுக்கு முதல்ல சொன்னேன், தூரத்து சொந்தம். அவிக்குரிய சபை தான், அவங்களும் ஊழியெல்லாம் செஞ்சவங்க தான். அந்த வீட்டுக்கு போனோம். அவங்க மக அவிக்குரிய சபைக்கு போறாங்க. சொந்தத்திலே விரும்பி முடிச்சிட்டாரு. அவர் ஆங்கிலிக்கன் சபை. எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்ல, எல்லாம் கிறிஸ்தவன் தானே. கிறிஸ்தவனா இருக்கணும், அவ்வளவுதான். மெத்தடிஸ்ட் போனானா, ஆங்கிலிக்கன் போனானா, பெண்டிகோஸ்ட் போனானா, சிபிஎம் போனா, எங்க போனான் வசனம் ஒண்ணு தானே, பைபிள் ஒண்ணு தான். அல்லேலூயா. ஆனா அந்த வீட்டுல வெளியே வந்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனை பார்த்து இது ஒரு கிறிஸ்தவ ஃபங்க்ஷன் சொல்லவே மாட்டான். அத்தனை அட்டகாசமான இந்து முறைமையின் படி என்ன இருந்துச்சோ அவ்வளவும் அந்த வீட்டுல வெளியும் காணப்பட்டுச்சு, உள்ளுக்கு காணப்பட்டுச்சு. மலர் மாலையை கூட அந்த மஞ்சள் கலர்ல தொங்க போட்டிருந்தாங்க. பாட்டு முழுக்க பைலாவும் டிஜேயும், உலக பாட்டு, சினிமா பாட்டும், ஆடல் பாடலும். யாரா? கிறிஸ்தவன். வெளியே பார்க்கிறோம், எப்படி கிறிஸ்தவன் சொல்லுவோம்? நமக்கு தான் கிறிஸ்தவ பாட்டு இருக்கு, பாட்டை போடு, கிறிஸ்தவ பாட்டை போடு, சத்தமா போடு, ஆடு வேணான்னு சொல்லல. கிறிஸ்தவனை வாழ அந்த வீடை பார்த்தா நெவர் எனக்கே மட்டும் உறுத்துது குத்துது, இருக்க முடியல. என்ன செய்ய? கூப்பிட்டாங்க, கிட்டத்து பழக்கம், சொந்தம். அந்த சபையில தான் நாங்க ரசிக்கப்பட்டோம் சொன்னா தெரியும், நம்புவீங்களா? அவங்க அங்க போனது, அவங்க இப்ப வேற சபையில உடஞ்சி போச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப மன வருத்தப்பட்டு வந்து இது தன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ உலகம். இவங்க கற்புள்ள கண்ணியை மாற முடியுமா? எப்படி முடியும்? ஆண்டவர் உங்களை என்ன நிச்சயப்படுத்தி வச்சுட்டு போயிருக்காரு, என்கேஜ்மெண்ட் பண்ணி. யூத கலாச்சாரத்தின் படி ஒரு 4 பின்மாற்றம் இருக்குன்னு அதை பத்தி எதுவுமே பேசல. ஒரு ஸ்திரியை குறித்து மட்டும் சொல்றேன். நீங்க இருக்கவங்க வேதம் தெரிஞ்சவங்க. ஒரு பெண் தன் தலையில கட்டியிருந்த காசுல ஒண்ணு தொலைச்சிட்டா தெரியுமா? ஒரு காசு தொலைஞ்சிருச்சுல, எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடும், அவங்க உயிரை கொடுத்தேட. என்ன ஒரு காசு தண்ணி இன்னொரு புது காசை போடுறது? கொஞ்சம் யோசிக்கிறாள். 10 காசு போட்டிருந்துச்சு, ஒரு காசு விழுந்துருச்சு, இன்னொரு காசா எல்லாம் போச்சு. அதாங்க அர்த்தம். அதல்ல நல்ல அந்த காசையே தேடி கண்டுபிடிக்கணுமா? இப்ப நான் கேட்கிறேன், 10 ரூபா காயின்ஸ் இருக்கு தானே பிரதர்? 10 ரூபா காயின்ஸ் இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு 10 காயின்ஸ் கொடுக்குறேன். ஒரு காயினை மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு காயின் எடுத்து வச்சு எனக்கு தெரியாம போகுது. ஒரே மாதிரி இருக்கும், தெரியாது. ஆனா அந்த ஓம் என்ன சொல்லுது? அந்த காசை தேடி எடுத்தால் அந்த மனவாட்டி, அந்த ஸ்திரீ. என்ன காரணம் தெரியுமா? யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பெண்ணை வந்து பார்த்துட்டாங்கன்னா, ப்ரொபோசல் பண்ணிட்டாங்களா, நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு காசு பரிவட்டத்தை கட்டிடுவாங்க மணவாளன். 10 காசு உள்ள பரிவாட்டத்தை. 10 காசு தான் நினைக்கிறேன். ஆமா, அதுல 10 காசு தானே போட்டிருக்கு. ஆமா, சரியா? சரி, காசு கணக்கெல்லாம் தெரியல, நான் அதை ஆயத்தப்படுத்தி வரலே, பரவாயில்ல. காசு ஒரு இதுல கட்டிடுவாங்க பரிவாட்டம். அந்த மணவாளன் வந்து மறுபடி கூட்டிட்டு போகிறது, அந்த 10 காசுல ஒண்ணு கூட விலகி இருக்க கூடாது, அகண்டு இருக்க கூடாது, போட்ட மாதிரியே இருக்கணும். அந்த காசே இருக்கணும்.
அதுக்கு என்ன அடையாள மணவாளன் வச்சிருப்பாருன்னு மணவாட்டிக்கு தெரியாது, வீட்டுக்காரங்களும் தெரியாது. இது யூத கலாச்சாரம். அதுல ஒரு காசு குறைஞ்சிருந்தாலும் அவள் மனைவியாக தகுதி இல்லை, ஒதுக்கிடுவாங்க. அந்த கல்யாணம் நின்று போயிடும். ஒரு காசு மாறி இருந்தாலும் கணவன் அந்த மணவாளன் வச்சிருக்கிற ரகசிய அடையாளம் மாறி இருந்தா கூட அவள் தள்ளப்பட்டவள் வேணாம். இதனாலதான் அவ அந்த காசையே தேடி எடுத்தா அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு கண்ணி என்ன அதுதான், மணவாட்டினா அதுதான். ஆண்டவர் உங்களை நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டார், வரப்போறார். வருவருக்கு எங்களுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார். உன் கற்பை காத்துக்கோ. கிறிஸ்தவ மணவாட்டி சபைக்கு என்ன கற்பு? அந்நிய நுகத்துல பிழைக்காத உலகத்தாரை போல வாழாதீங்க. உலகத்துல உலகத்துல உண்டு, ஆனா நீங்கள் உலகத்தார் அல்ல. எனக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், எனக்கு பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நல்லவர். இப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, வேறு பிரிதல் வாழ்க்கை வாழ்றதுதான் ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவ கன்னி என்றால் அவர் வேறு பிரிக்கப்பட்டவர், தன்னை பரிசுத்தமாய் காக்கப்படுகிறவர். எபிரேயர் புத்தகம் 4:12 சொல்லுது. ஒரு 3 கிளென்சிங், அதாவது 3 சுத்திகரிப்பை சீக்கிரம் பார்த்து முடிச்சிருக்க வசனத்தை சீக்கிரமா சுருக்கமா. எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவன் வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்மாவும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகைவகுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வார்த்தை முதல் கிளென்சிங். இதுல பாருங்க எப்படி இருக்குது. இது ஒன்னொன்னா படிக்க போல பெரிய பாடம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வார்த்தை ஆத்மாக்கையும் முதலில் சொல்றது என்னது? ஜீவனும் வல்லமை உள்ளதான் கர்த்தர் வார்த்தை. ஆமென். இந்த கர்த்தர் வார்த்தை எங்களை எப்படி கண்ணியா வச்சிருக்குன்னு சொல்லுகிறேன். எப்படி எங்களை வேறு பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கணும். இது முதலாவது சுத்திகரிப்பு. அது இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருப்புள்ளது கர்த்தர் வார்த்தை. இங்கிட்டு வெட்டும் அங்கிட்டு வெட்டும். அப்ப வேத வார்த்தை பேலன்ஸா வச்சு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வேதத்தின் வாழ்க்கையின் அடிப்படையில வாழ வேண்டும். கர்த்தர் வார்த்தை சொல்லியிருக்க அந்நிய நோகத்துல பிழைக்காத. இருளுக்கு ஒளிக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அன்பு செலுத்துறது வேற, ஐக்கியம் பண்றது வேற. அப்படித்தானே? ஐக்கியம் சொன்னா யோனத்தான் தாவீது எப்படியா ஆவியோட ஆவி ஒத்து போயிடுச்சு. இதுதான் ஐக்கியம். ஆவியோட ஆவி ஒத்து போறோம். அன்பு வந்து அது இல்லை. இவ்வளவு நாள் நான் தாராளம் அன்பு செலுத்துங்க. யாரையும் வெல்கம் பண்ணுங்க. என்ன நோ ப்ராப்ளம். ஆனா ஐக்கியம், நான் சொன்னேன்ல, எங்களை கூப்பிட்டாங்க, அன்பு நிமித்தம் போனோம், பல நிமித்தம் போனோம், அங்கதான் போனோம். பட் அவங்களோட நிகழ்வுல நாங்க ஐக்கியப்பட மாட்டோம். நெவர். ஏன்னா எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, அவங்க அப்படி போட்டிருந்தாங்களே நாங்களும் போட்டுக்கணும். அவங்க டிஜே போட்டிருந்தாங்க. நாங்க ரசிக்கப்பட்ட சபை தான், எங்களை வழி நடத்தினவங்க தான். அவங்க ஹஸ்பண்ட் தான் பாஸ்டர் அந்த சபையில. அவர் இறந்து போயிட்டார். அவர் இருந்தா விட்டுருக்க மாட்டார் நினைக்கிறபடி. அவர் கொஞ்சம் வைராக்கியமான ஆளு. ஆனா இவங்க தவறிட்டாங்க. இவங்களோட அந்த தன்னை காப்பாற்றிக்கொள்ள காரணம் லவ் மேரேஜ். அங்கதான் வாழ்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் சொல்லல லவ் மேரேஜ் வந்து எல்லாம் அப்படி ஆகும்னு சொல்லி. வேதத்துல ஜோஷுவா அவர் லவ் பண்ணி முடிச்சவர் தான். தெரியுமா உங்களுக்கு? யாராவது கேள்வி கேட்டுருவாங்க. அதனால வேதம் தெரிஞ்சிருக்கணும். ஜோசுவா எடுத்து படிச்சீங்கன்னா, ஜோசுவா இருக்காருல்ல இமோசிக்கு அப்புறம் வந்தவர், அவர் திருமணம் அவர் விரும்பி அதாவது லவ் பண்ணி முடிச்சவர். வேற இருக்கிறாங்க, முடிக்காம இல்ல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முடிக்காம இல்ல. ஆனால் கர்த்தர் முன் குறித்து வச்சிருந்திருப்பார். அப்படி சிலது நடக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் யாருக்கு சொல்றேன்? கர்த்தருக்குள்ள வந்தவர்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியம் வாழ்கிறவர்கள் தேவ சித்தத்துக்கு அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் பெரியவர். சோ இந்த வசனம் என்ன செய்யுதா? முதலாவது இருபுறம் கருப்புல பட்டியம், அது இங்கேயும் வெட்டு அங்கேயும் வெட்டும்.
வசனம் வசனத்துல சொல்லியிருக்கா கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. அடுத்து என்ன சொல்லுது? ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனே அது பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதா இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா எங்கள் ஆத்மாவை சுத்திகரிக்கும், எங்கள் சரீரத்தை சுத்திகரிக்கும், எங்களை முழு அவயங்களை சுத்திகரிக்கும், என் கண்ணை சுத்திகரிக்கும், வாயை சுத்திகரிக்கும், அவ்வளவை சுத்திகரிக்கும் கர்த்தர் வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் வார்த்தை எப்படியா? நம்முடைய முழு சரீரத்தை சுத்திகரிக்கும். அதனால தான் நாங்கள் சர்வாங்க தகன பலியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறது புத்தியுள்ள ஆராதனை என்று எத்தனை சொல்லுது? எந்த புத்தகத்துல சொல்லுது? கொஞ்சம் கேள்வி கேட்பேன் திடீர்னு. கர்த்தர் நல்லவர். ரோமர் 12:1 சொல்லுதா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன சொல்லுது ரோமர் 12:1? எங்களுடைய சரீரங்களை சர்வாங்க தகன பலியா, சர்வாங்க இது அல்ல அங்கம் அவ்வளவு தகன பலியா கொடுக்கிறது புத்தியுள்ள ஆராதனை. தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் வசனம் சொல்லுகிறது. புத்தியுள்ள ஆராதனை என்ற ஆராதனை கர்த்தரை தரிசிக்கிறது. சோ எங்களுடைய முழு சரீரத்தையும் அது அங்க சர்வாங்க தகன பலியா கொடுத்திருந்தால் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோம். புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவன் யார்? அவள் கன்னியாய் இருக்கிறவள், கிறிஸ்து என்ற புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர், எதிலே கரைப்படாதவள், அவள் வசனத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து இன்னொரு சுத்திகரிப்பு. யாக்கோபு 1:22 அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அநேகர் கேட்கிறாங்க திருவசனம், லட்சமாய் கேட்கிறாங்க. ஆனா அதன்படி செய்கிறவர்கள் மிகவும் குறைவு. வசனத்தின்படி. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் குறைவு. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும், பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும். வசனத்தின்படி வாழ்றதுன்னா என்ன தெரியுமா? இந்த நேரம் வசனத்தை மனப்பாடமா சொல்றதா. சிலர் மனப்பாடம் வைப்பாங்க சில சேர்ச்சிகள்ல. அதுல எனக்கு தெரியாது, மற்ற சபையில் இருக்குது. நான் இதுக்கு எகென்ஸ்ட் இல்ல. நான் அதை ஒரு நோட்டு இல்லாதான் நோட்டுன்னு சொன்னா மச் கேர். ஏன் தெரியுமா? இன்னைக்கு மனப்பாடமா சொல்லுவாங்க வசனத்தை, நாளைக்கு சொல்லுவாங்க. ஒரு கிழமை கேட்டா வசனத்துல பகுதி தெரியும், இன்னொரு மாசத்துல கேட்டா வசனத்துல காவாசி தெரியும், ஒரு வருஷத்துல கேட்டா ஒண்ணும் தெரியாது, ஒரு எழுத்து கூட. இதுல என்ன பிரயோஜனம்? நான் கேட்கிறேன். பழக்கலாம். யூதர்கள் பழக்குவாங்கள சங்கீதம் முழுக்க மனப்பாடமா அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. சங்கீதம் மட்டும் இல்ல, அவங்க எல்லாத்தையும் மனப்பாடமா 5 வயசு வரையில சங்கீதம் படிச்சிருக்கணும், 12 வயசு வரையில. அதுதான் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் 12 வயசுல பிரசங்கிக்கிறாங்க. அதெல்லாம் முறைமை அவங்கள. சரியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனம் மனப்பாடம் பண்றதுல ஒண்ணுமே இல்லை. ஒரு வசனமா இருக்கணும், வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும்னா அதுதான் முக்கியம். அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்றதுன்னா என்ன? என் வாழ்க்கை நடைமுறையில ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஏதோ நடக்குது. இந்த நேரத்துல எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வருது. ஒரு அநீதியான காரியம் செஞ்சுட்டேன்னு வைங்களேன், இது எனக்கு நீதி இல்லை, எனக்கு ஞாபகம் வருது. கர்த்தர் சொல்லிட்டாரு, முதலாவது நீதியை தேடுங்கள், தேவனுடைய நீதியை தேடுங்கள். நாங்க நீதிமான்கள், நீதியா இருக்க வேண்டியவர்கள், நியாயமா இருக்க வேண்டியவர்கள், அன்பு செலுத்த வேண்டியவர்கள், இரக்கம் செய்ய வேண்டியவர்கள். இதுல ஒரு காரியம் நடந்த உடனே, இந்த வசனம் ஞாபகம் வந்த உடனே, நோ நான் செய்தது பிழை. அந்த இடத்துல மனத்தின் விட்டு விடுறோம் பாருங்க. வசனத்தின்படி வாழ்றோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திடீர்னு ஒரு பொய்ய சொல்லிட்டோம். நான் ஸ்லிப்பாய் வரல, சில வேறு மட்டும் தான் சொல்லுவேன். பொய்யில வெள்ளை பொய், கருப்பு பொய், பிரவுன் பொய் எல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் பொய் இல்லை. பொய்னா ஒரே பொய் தான். இல்ல பல பொய் இருக்கா எனக்கு தெரியாது. தமிழ் அகராதி இருக்கா? நான் தமிழ் படிச்சிருக்கேன், சிங்களம் தான் படிச்சிருக்கிறேன். இருக்கா? வேற பொய் இருக்கா? வெள்ளை பொய் இருக்கா? கருப்பு பொய் இருக்கா? இல்லையா? பொய்க்கு பிதா யாரு? சாத்தான். அப்ப நாங்க போய் சொன்னா மிஸ்ஸஸ் சாத்தான். அவர் மிஸ்டர் சாத்தான், நாங்க மிஸ்ஸஸ் சாத்தான். சோ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வைங்களேன். இப்ப இப்படி சொல்லுது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? திடீர்னு ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட்ல நாங்க சொல்லிட்டோம் கிறிஸ்தவ பிள்ளை.
உடனே எங்களுக்கு வசனம் ஞாபகம் வரும். வேதம் இப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அன்னைக்கு ஒரு தாடிக்காரன் கத்தனா பாருங்க சேர்ச்சில், ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே இன்னும் என்ற பொய்யைக்கு பார்க்கிற ஆண்டவர் பெரியவர் உண்மையா இருக்கிறோம் பாருங்க. வசனத்தின்படி வாழ்றது. அல்லேலூயா. நாங்க சொல்ற பொய்யை பார்க்கிற தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். இந்த விசுவாசம் எங்களை வரணும். அல்லேலூயா. அப்பதான் விசுவாசமா வாழ்வோம். ஏன்? வசனம் இருக்கிறனால விசுவாசம் இல்ல. இயேசு வரும்போது விசுவாசம் காண்பவர்கள் சந்தேகமா கேட்டார் அர்த்தம். ஏன் இந்த ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவங்க வைத்து பொழப்பையும் தேடி வந்தாங்க. ஆண்டவர் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் விசுவாசத்தை காண்பேனோ. சீஷரை கூட திட்டுறார். சீஷர் கூட பரிசேல புளித்த மாவை குறித்து எச்சரிப்பாருங்கன்னு சொன்னோன்னு, ஐயோ அந்த கொஞ்சம் துணிக்க மிச்சிருச்சு அதை எடுக்க விட்டுட்டோம், அதை பத்தி சொல்றாரோ, ரொட்டியை பத்தி. அவங்க கூட அதை தான் யோசித்தாங்க. ஆண்டவர் திட்டுறாரு, அவ விசுவாசியம் மந்த விசுவாசியம் அப்படித்தான் திட்டுறாரு அந்த இடத்துல. கர்த்தர் சோ வேத வார்த்தை இல்லாட்டி நாங்க அவிசுவாசிகளா மாறிவிடுவோம். நாங்க கர்த்தருக்கு விசுவாசமாய் கற்புள்ள கண்ணியாய் இருக்க வேண்டும். வேத வார்த்தையின்படி நடக்கணும். வசனத்துக்கு வாழ்றதுனா லகுவான உதாரணம் சொன்னேன். நாங்க தவறிட்டா கூட உடனே ஞாபகம் வந்து எங்களை திருத்திக் கொள்கிறது. அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறது. வேணாம், வேதம் சொல்லி வேணாம், இனி நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் நல்லது. சரியா? மூன்றாவது சீக்கிரமா நாங்க பார்த்து முடிப்போம். எபேசியர் 5:27 வசனம். 27 வசனம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? சபை கரை திரை பிழை அற்றதுமாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஒரு கற்புள்ள கன்னியாய் கிறிஸ்து என்ற புருஷனுக்கு முன்பதாக நிறுத்த நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது உங்க மேல எங்க மேல எல்லார் மேலையும் விழுந்த கடமை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு கிறிஸ்தவனை கண்டுட்டான், அவன் அவிசுவாசி போல் நடக்கணும்ன்றா அவனுக்கு நாங்க சத்தியத்தை சொல்லி ஆகும். சத்தியத்தை அறிவிகள் சத்தியங்கள் விடுதலை அப்படின்னு வசனத்தை அத்தை நாங்கள் போட்டிருப்போம். அதுதான் எங்களோட கன்செப்டே. வேத வசனம் சத்தியம். சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம்தான் விடுதலை. இல்லாட்டி எங்களுக்கு விடுதலை இல்லை. கடைசி நாட்கள் கைவிடப்பட்டு நாங்கள் உபத்திரத்துல சிக்கி, மகா உபத்திரத்துல சிக்கி பாடுபடுறதை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த நாள் அழுகிறது பார்த்து இன்னைக்கு அழுகிறது நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லது. அப்ப கரைத்திரை அற்றவர்களாய் எங்களை அவருக்கு முன் நிறுத்தும்படியாக தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு எதுக்கு தெரியும் ஒப்பு கொடுத்தாரு? உங்களை எண்ணி ஒரு கற்புள்ள கண்ணிய அவருக்கு முன் நிறுத்திக் கொள்ள, கரை திரை இல்லாதது. அப்ப சபை என்றால் உலகத்தினால் கரைபட்டிருக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார், போங்க உலகத்துல போயிட்டு சுவிசேஷ பிரசங்க, மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் முழுக்க வந்துருச்சு. சினிமா பாட்டு கூட உலகம் வந்துருச்சு. உள்ளுக்கு என்னப்பா சினிமா பாட்டுன்னு சொல்றீங்க? கேட்க கூடாதா? எஸ். ஏன் தெரியுமா? சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். நாங்கள் மண்ணால படைக்கப்பட்ட, மண்ணின் புழுதினால் படைக்கப்பட்ட மனுஷர்கள். ஒன்றுக்கும் நோ வர்த்லெஸ். எங்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லை. ஒரு மதிப்பு இல்லை எங்களுக்கு. ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் டஸ்ட். அப்படிதானே? ஆஃப்டர் ஆல் டஸ்ட். எங்களுக்கு தேவனுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தபடி அன்னைக்கு மரியாதையா அழகா பெரியவங்களை காட்டிக்கொள்ளும். இல்லாட்டி ஊதி விட்டா தூசி போயிடும். அந்த தூசி தான் நான். இப்படி படைக்கப்பட்ட எங்களுக்கு தேவனுடைய சுவாசத்தை கொடுத்து எங்களோட ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார். எங்க துதிமத்தில் வாசம் பண்ணுகிறார். இவர்களை கொண்டு ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி, அப்படித்தான் சொல்லுது புத்தகம். ஒரு சந்ததி உண்டாக்கி அவருக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த ஆண்டவர் ஏற்படுத்தினார் சொல்லி, இந்த சாத்தான் ஆகிய பிசாசுக்கு அவனுக்கு எரிச்சல். ஏன் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவனுடைய சாத்தான் என்கிறவன் எப்படி படைக்கப்பட்டவன் தெரியுமா? மகிமை சரீரம் கொண்டவன். அவன் சரீரத்தில் ரத்தின கற்கள், எங்க தொட்டாலும் இசை வரும்.
அவன் அழகுல சிறந்தவன். எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, 14ஆம் அதிகாரம் எரேமியால இருக்கிறது. அப்ப பிசாசு அவ்வளவு மகிமை படைக்கப்பட்டவன். அவன் பரலோகத்திலே மெயின் தேவதூதன், தேவனுடைய ஆராதனை நடத்தின வர்ஷிப் லீடர். இதுதான் இன்னைக்கு வர்ஷிப்னால அநேக இடத்துல வீழ்ச்சி வந்துகிட்டு இருக்கிறது, பாடல் வர்ஷிப்னால. சரியா? அவன் பெருமை கொண்டு கர்த்தருடைய மகிமை கணக்கு எடுக்கணும்னு அவனுடைய பெருமை நிமித்தம் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டு வந்தவன் பூமியை கெடுத்து சீர்குலைச்சான். இந்த பூமியை மறுபடி சீரமைச்சது எங்க கையில் இருக்க வேதம், ஆண்டோட படைப்பு. இதனால ஆண்டவர் அவருக்கென்று ஒண்ணுக்கும் விலை மதிப்பில்லாத ஒரு தூசி ஒரு மனுஷனை உண்டாக்கினார். இது நிமித்தம் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக. இப்ப பிசாசுக்கு என்ன தெரியுமா? இந்த மண்ணா நான் எப்படி ரத்தின கற்கள் தங்கம் மாளிகை என்ன அழகுல படைக்கப்பட்டோம், இது ஒரு மண், இவனை கொண்டு எனக்கு எகென்ஸ்ட் ஆண்டவர் கொண்டாடுறாரா? அவனுக்கு இருக்க எரிச்சல், அவன் அவமதிக்கிறாங்க. இதனால என்ன செய்யறான்? என்ன சூழ்ச்சி, என்ன தந்திரம் பண்ண முடியுமோ தந்திரம் பண்ணி யாரை யாரை விழுங்கலான் வகை தேடி முழங்கி விடுகிறான். இதுல மெயின் இசை. இதனால ஆண்டவருக்கு வாசிக்க வேண்டிய இசை எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. இதோட இனிமையா இருக்கிறது, சனங்களை அந்த பக்கமாய் திருப்புங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். உலகத்துல ஒரு சங்கீத சந்தர்சனம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்க? என்ன சொல்றது தமிழ்ல? மியூசிக் மட்டும் வைக்கல, இந்த சங்கீத சந்தர்சனம் பாட்டெல்லாம் படிப்பாங்க, ஆடுவாங்க, ஆன்லைன் வைப்பாங்க, வெளியூர் வைப்பாங்க. அந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவம், இலங்கையில் எடுத்துக்கொள்ளுங்க, இந்தியாவில் அதோட படுமோசம். எங்க வெளிநாட்டுல படுமோசம், கிறிஸ்தவ நாடுன்னு சொல்ற கள்ள நாடு எல்லாமே, அங்கேயும் படுமோசம். நான் சொல்றேன், அந்த மியூசிக்கல் ஷோ நடக்கிற எந்த இடத்துலையும் எல்லாரும் பரிசுத்தமா போயிட்டு பயபக்தியா போயிட்டு நல்ல கணவன் மணியா சந்தோஷம் வந்தவர்கானா. எத்தனை இடத்துல கொலை நடந்திருக்கு தெரியுமா? ஏன்னா அவன் மனைவி இவன் கூட்டிட்டு போயிட்டான். இல்லாட்டி வேற ஒன்றுமா நடக்கும், குடிச்சிட்டு ஆடுவாங்க. அதுதான் உலகத்தை இசை. அதுல எங்கே பக்தி விருத்தி உண்டாகுமா? பரிசுத்தம் உண்டாகுமா? நோ. ஆனா இதே நேரம் தேவன் ஃபாதர் பக்ஸ்மன் வந்துட்டாருன்னு வைங்க, பாட்டு தான் பாடுவார். அங்க இப்படியேதான் நடக்குமா? இப்படி உள்ள அங்க போனால் மாறி வந்துடும். இதுதானே வித்தியாசம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லது. அவர் தேவன் நியமித்த அந்த இசை பரிசுத்தத்துக்கும் நல்லதுக்கும், இவன் அதை ஜனங்களை கெடுப்பதற்கும் சீரழிக்கவும் கொள்ளடிக்கவும் வைத்திருக்கிறான். இதனாலதான் உலக இசை வேணாம். கர்த்தர் நல்லவர். ஜனங்களை, கிறிஸ்தவ மக்களை, ஊழியர் செய்யற பிள்ளைகளை கூட பிசாசு திசை தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி போயிட்டா நம்ம எப்படி கரை திரையற்றவர்களாக இருக்க முடியும்? அது ஒரு கரை. இது எங்களுக்கு ஒரு கரை. we can't enter to kingdom of heaven. No. எப்பயுமே எங்களுக்கு போக முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு. நான் சொல்லல, ஏன்னா கண்ணியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். கொரிந்தியர் புத்தகம், அதே கொரிந்தியர் புத்தகம் 1 கொரிந்தியர் சொல்லப்படுகிறது, ஒரு மணவாட்டி தன் புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம் இருப்பாளாம். அப்ப நாங்கள் கண்ணியாகி ஸ்திரீ கர்த்தருக்கு மணவாட்டி என்றால் எந்த விதத்தில் நாங்கள் தேவனை பிரியப்படுத்தலாம், எப்படி பிரியப்படுத்தலாம், எப்படி அவர் சந்தோஷப்படுத்தலாம் எண்ணம் எப்பொழுதும் எங்களுக்குள்ள. அல்லேலூயா. இவர் தான் கன்னிகை, கரை தெரியல்லாது. அப்படியாப்பட்ட சபையாக, அப்படியாப்பட்ட மனவாட்டி சபையாக தான் பரிசுத்த பவுல் சொல்றார், நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நான் கர்த்தர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம்? ஆமென். வேத வார்த்தை எங்களுக்கு முக்கியம். வேத வார்த்தையின் படி வாழ்ந்து ஆகணும். ஒன்னும் இல்லாட்டி பரவாயில்ல, சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, அவரோட வார்த்தையில பிழைக்கும். அல்லேலூயா. அதுதான் மல்கியா கடைசி அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. கடைசி காலம் வரும், அது பயங்கரமா இருக்கும். ஒரு கொப்பை வாதையும் கூட வைக்காது, ஒன்னும் பச்சை இலை கூட இருக்காது. அவசரத்துக்கு மென்னு போட்டு பசிய காத்துக்கள். நோ, அப்படியாப்பட்ட கஷ்ட காலம் வரும். கடைசி நாட்களிலே அக்கினி சூளை போல எரியும். ஆனாலும் கர்த்தருக்கு பயந்தவர்களோ வெளியே புறப்பட்டு போயிட்டு கொளுத்த காளைகளை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர்கள் கொளுத்த காளைகளை போல, கன்றுகளை போல இருப்பார்கள்.
அல்லேலூயா. யாரு தேவனுக்கு பயப்படுவது? யார் தேவனுக்கு பயப்படுவா? கர்த்தர வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர். கர்த்தருக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறவர் யாரு? கர்த்தரின் கன்னிகை இல்லாட்ட அவரோட மனவாட்டி. அல்லேலூயா. எந்த பஞ்சம் வரட்டும், அவங்களுக்கும் ஒரு மாசம் சாப்பாடு இல்லை, எங்களுக்கு ஒரு மாசம் சாப்பாடு இல்லை. ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். தானியல்ல மாதிரி வித்தியாசம் இருக்கும். அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் பார்ப்பான், அட இவனுக்கும் ஒண்ணும் இல்ல, எனக்கும் ஒண்ணும் இல்லை. ஆனா இவனை பார்த்தா எப்ப சிரிச்சு பேசி சந்தோஷமா கொளுத்த கன்றை போல் நல்லா இருக்கானு, இவெல்லாம் வாடலையே, எங்களுக்கு இப்படி வந்து கேட்பான், என்ன ரகசியம்? அப்ப சொல்லணும், நான் மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வசனத்திலும் விளக்கிறான். நான் ஒவ்வொரு நாள் வசனத்தை தியானிக்கிறேன், வசனத்தை உட்கொள்கிறேன், அதனால நான் புஷ்டியா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது என்ன நடக்கும்? நான் உங்களோட வாரன்னு சொல்லி சகரியா புத்தகத்தில் சொல்லுகிறது போல வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு வந்துருவா எல்லாரும் ஆண்டவருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு கன்னியா வாழ்ந்த இப்படியாப்பட்ட அடையாளம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.